ஜிஎஸ்டின்றது இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த வரி விகிதத்தில் மாற்றம் கொஞ்சம் கொண்டு வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு வரி விதிக்கும் முறை. ஒரு பொருளோட உற்பத்திக்கும் செய்யக்கூடிய சேவைகளுக்கும் இது வரைக்கும் தனித்தனியாக வரி இருந்தது. இப்போ அதை எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி புதுசாக கொண்டு வந்திருக்கிற முறை தான் அந்த ஜிஎஸ்டி. இப்போ புதுசாக அமல்படுத்தப்படுற அந்த ஜிஎஸ்டி வரி விகிதம். அதாவது வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு முறையான வரி விகிதம் இருந்துகிட்டு இருந்தது. இது வந்து ஒரே நாடு அப்படிங்கையில் ஒரே மாதிரியான வரி விகிதம் நாடு முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்டியை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து மாநிலங்களோட நிதி ஆதாரமும் தங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இதை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருக்கணும். ஏன்னா இது நாள் வரை மாநிலங்கள் தங்களோட நிதி ஆதாரங்களை பெருக்கிக்கிறதுக்கு வரி விதிக்கக்கூடிய உரிமை அவங்கக்கிட்ட இருந்தது. அந்த உரிமையை இனிமேல் தங்கள்கிட்ட இருக்கணும்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால தான் இந்த முறையை கொண்டு வந்ததாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரி வசூலிக்க போகிறாங்க. குறிப்பிட்டது வசூலித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தோட போர்ஷனை வந்து பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது ஏன் ஜிஎஸ்டி கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்தோட உரிமை வந்து பாதிக்கிறது மொதல் விஷயம். ஒரு அரசாங்கம்னா என்ன? இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அந்த நீதிமன்றம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சட்டத்தை வந்து நல்லது கெட்டதை நான் சொல்கிறேன், நீ செஞ்சது சரி தப்புங்கிறத நான் சொல்கிறேன், நாட்டில் நீதியை நிலைநாட்டுறேன். இது வந்து ஒரு நீதிமன்றத்துக்குள்ள உரிமை. ஒரு காவல் நிலையத்துக்குள்ள உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணால் நான் உன்னை பிடிக்கிறேன், தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து அந்த காவல் நிலையத்துக்கான ஒரு உரிமை. அது மாதிரி ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான உரிமை. அப்படி அரசாங்கங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரி விதிக்கிறதும் அந்த வரியை வசூல் பண்ணுறதும் அதை செலவுக்கு திட்டம் போடுறதும் வந்த காசை வச்சு மக்களுக்கான நலத்திட்டங்களை போடுறதும் அது முறையாக செயல்படுதா, அந்த திட்டங்கள் முறையாக மக்களுக்கு போய் சேருதான்னு கண்காணிக்கிறதும் இதுதான் அரசாங்கத்தோட முதல் வேலை. இதுதான் அரசாங்கம். இதுக்குத்தான் அரசாங்கம். அரசாங்கம்னு நம்மளை ஒரு அமைப்பை வந்து மக்கள் கூடி எதுக்காக உருவாக்குறாங்க? தங்களை ஆள்றதுக்காக, தங்களுக்கு நல்ல திட்டங்களை செய்கிறதுக்காக. இதுக்கு தான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. இதுக்கு தான் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறாங்க. மாநில அரசு நீ வரி வசூலிக்க வேண்டியதில்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சுன்னா, மாநில அரசாங்கம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை இழக்குது. ஒரு அரசாங்கம் வந்து வரி வசூலிக்கிறதுக்கான உரிமை இல்லைங்களா, அரசாங்கங்கிறதுக்கான அர்த்தத்தை வந்து அது இழக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு அரசாங்கமே தேவையில்லை, நீங்கள் கவர்னரை போட்டு ரன் பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு அப்புறம் இங்கே ஒரு அரசாங்கம் நீங்கள் வச்சு அதுக்கு ஒரு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க? கவர்னர்னு ஒருத்தர் ஏற்கனவே வச்சுருக்கீங்களா, அப்புறம் அவரையும் பெருக்ரேட்டர்ஸையும் வச்சு நடத்திட்டு போக வேண்டியது தானே. அப்போ மாநில அரசாங்கங்கிற ஒரு உரிமையை முதல்ல நீங்கள் காலி பண்ணுறீங்க. முதல்ல இந்தியாங்கிறது இந்தியன் யூனியன், பல்வேறு தேசிய இனங்கள். நீங்கள் நேஷன் அப்படிங்கிறதுக்கு, அதாவது தேசியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே இனக்குழு, ஒரே நிலப்பரப்பு, ஒரே கலாச்சாரம், ஒரே நிலப்பரப்பு, இதுதான் வந்து தேசியம். இந்திய தேசியம்னு சொல்கிறத விட இந்திய யூனியன்கிறது தான் கரெக்டு. தமிழ் தேசியம், தெலுங்கு தேசியம், இந்தி தேசியம், இப்படி பல்வேறு தேசிய இனங்கள், வங்காள தேசியம், இப்படி பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்று கூடி சேர்ந்துருக்கிற ஒரு அமைப்பு தான் நம்மளை இந்தியன் யூனியன்கிறது. ஸோ இதை மதிக்காமல் யார் ஒரு மெஜாரிட்டி ஒரு தேசிய இனமோ அவங்க வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது வந்து அது எந்த விதத்துலையும் சரியில்லை. அதுக்காக காலி பண்ணுறது தான் இது. இந்த விஷயம் சென்ட்ரலைஸ்டு பண்ணுறது. இன்றைக்கி சென்ட்ரலைஸ்டு வந்து எல்லா விஷயத்தையும், மொழியாகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இப்போ வரியையும் சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு குறிப்பிட்ட மொழியை வந்து எல்லா பக்கமும் வேணுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. குறிப்பிட்ட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியே மத்திய அரசாங்கத்தோட விளம்பரங்கள் இருக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரியையும் சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. இந்த வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரியையும் கொண்டு வராங்க. இது சரியில்லையான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தான் இது சரியில்லைங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், சத்துணவு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து சத்துணவு போட்டாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. காமராஜர் ஆரம்பித்தார். கரெக்டாக சொல்கிறதுனா நீதி கட்சி ஆரம்பித்தாங்க சென்னையில். நீதி கட்சி ஆண்ட காலத்தில் சென்னையில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் காமராஜர் அதை வந்து மக்கள் பங்களிப்போடு சேர்ந்து மாநிலம் ஃபுல்லாக கொண்டு வந்து, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார். அவர் வந்து மக்கள் பங்களிப்பையும் தவிர்த்துட்டு அரசாங்கத்துலேருந்தே காசு போட்டு அரசாங்கமே செலவு பண்ணி கொண்டாந்தார். அதுக்கப்புறம் கலைஞர் வர்றாரு, அவர் ஒரு முட்டை சேர்த்து போடுறாரு. அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, அவங்க பழங்கள் சேர்த்தாங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் வரப்போ ஒன்று சேர்த்துச்சு. பட் இந்த மிட் டே மீல் ஸ்கீம்னால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக உருவாச்சு. இன்றைக்கு உலகெங்கிலும் தமிழர்கள் போய் உட்காந்து இன்றைக்கு சாஃப்ட்வேர் ஆகட்டும், மற்ற இடங்களாகட்டும், உலகெங்கிலும் தமிழர்கள் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா, அன்றைக்கு ஆரம்பத்தில் இந்த படிக்கிறதுக்காக கிளம்பி வந்தவங்க. இந்த ஸ்கீம் வந்து மாநில நிதி ஆதாரம் இருந்ததுனால தான் செய்ய முடிஞ்சிச்சு. மாநிலத்தில் வரி போட்டு மாநில நிதி ஆதாரம் இருந்ததுனால
அன்றைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து செய்ய முடிஞ்சுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம், அந்த காப்பீடு திட்டத்தை அவர் எப்படி கொண்டு வரேன்னா, அவர் கையில் வந்து நிதி ஆதாரம் இருக்குது, தனக்கான நிதி ஆதாரம் அன்றைக்கி அவர் கையில் இருந்தது. பார்த்தாரு, சரி மக்களுக்கு வந்து அந்த வைத்தியம் எல்லாரும் முதல்ல மக்கள் நல்லா இருக்கணும்னு, நல்லா இருந்தால் தான் மற்ற பொருளாதாரம், நீங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தானே வேலை செய்ய முடியும், வேலை நல்லா செஞ்சால் தான் நமக்கு பொருளாதாரம், அடுத்த பொருளாதாரம். ஹெல்த் முக்கியம், ஒரு மாநிலத்தில் கல்வி முக்கியம் மாதிரி ஹெல்த் முக்கியம்னு அவர் நினைச்சாரு. அவர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார். இதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு சொந்த நிதி வருமானம் இருந்தப்போ. இன்றைக்கு மாநில அரசாங்கத்துக்கு சொந்த நிதி ஆதாரம் இருக்குமானா இல்லை, மத்திய அரசாங்கத்துலேருந்து தான் உங்களுக்கு வரணும். அதிகரிக்க முடியாது, நீங்கள் வந்து அதிகரிக்க முடியும். நீங்கள் இப்போ கேட்கலாம், சரி ஏற்கனவே இங்கே இருந்த மாதிரி இப்போ அங்கேருந்து வரப்போகுதே, அதுலேருந்து செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ என்னென்னா, திடீர்னு உங்களுக்கு தேவைகள் ஜாஸ்தியாகிறப்ப என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஏதோ ஒரு தேவைகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகுது மாநிலத்தில், திடீர்னு ஒரு ஸ்கீம் உங்களுக்கு மனசில் தோணுது, அதை செஞ்சால் நல்லாயிருக்கும், நம்ம மாநிலத்துக்கு நல்லா இருக்கணும். அப்போ உடனடியாக உங்களுக்கு பண தேவைகளுக்கு நீங்கள் எங்கே போவீங்க? இப்போ அந்த பிரச்சனை வருது. இப்போ மாநில நிதி ஆதாரம் கையில் இல்லாததுனால அந்த ஒரு பிரச்சனை வந்து வருது. இன்னொன்னையும் சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் யாரோ ஒரு மோசமான நிர்வாகி மாநிலத்துக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோம், மோசமான ஒரு நிர்வாகி இந்த மாநிலத்தை ஆள போகிறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை தேர்ந்தெடுத்துட்டோன்னு நம்ம வச்சுக்கோம், ரொம்ப ஈஸி. இப்போ அரசாங்கத்துக்கு காசு தேவை, கையில் காசு இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா பொருளுக்கும் கூட 1% வரியை போடுன்னு ரொம்ப ஈஸியாக வரியை தேத்திட்டு போயிடுவார். இதுக்கு வந்து ஒரு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை. வாங்கிட்டு இருக்க வரியில் மக்களை கஷ்டப்படுத்துறதுன்றதை தவிர, வாங்கிட்டு இருக்க வரியில் கூட 1% போடு அப்படின்னு சொல்லி சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இனிமேல் நிதியை முறையாக செலவு செய்ய தெரிஞ்ச, நிதியை கையாள தெரிஞ்ச முதல்வர் வந்தே ஆக வேண்டிய கட்டாயம். அதை இல்லாமல் முன்னாடி மாதிரி சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடினார்னோ இல்லை 500 ரூபா கொடுக்குறான்னோ ஓட்டு போட்டால் சுத்தமாக காலி. இது யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட்ஸுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ப்ரொசீஜர் வகையில் அது லாபம். அதாவது நாடு ஃபுல்லாக பொருளை விற்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முறையாக அவங்க வழி செலுத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜர், வழி செலுத்துகிற முறை வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெப்சி மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவங்க எல்லா மாநிலத்திலையும் அவங்களோட பொருளை விற்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வரி செலுத்துறதுனா அதுக்கு ஒரு முறை இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பெங்களூரில் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணுற இந்த முறை வேறு இருந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு, நாடகம் தொழில் பண்ணுற இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு ரொம்ப ஈஸி, ஒரே ப்ரொசீஜர் ஆகிடுது. அவங்களோட ப்ரொசீஜர் வந்து ஒன்றாகி போயிடுது. நட்டம்னு பார்த்தீங்கன்னா, பொருள் உற்பத்தியில் நிறைய இருந்த மாநிலங்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக இருந்த தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இனி வரி வருவாய் குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையும். வாய்ப்பு கம்மி, இனி வரி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி மாநிலங்களுக்கு நட்டம். கவர்மெண்ட் வந்து தெளிவாக சொல்லலை, இது ஒரு புது, இப்போ நார்மலாகவே நீங்கள் எந்த ஒரு வரி விகிதம் இல்லை எந்த ஒரு புது முறையுமே நம்ம கொண்டு வந்தால் நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் சில சிக்கல் இருக்க செய்யும், யாருக்குமே புரியாமல் இருக்கும். இப்போ அது மாதிரி தான் இப்போ நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெளிவாக ஆரம்பிக்கும். பட் அரசாங்கம் முன்கூட்டியே தெளிவாக சொல்லலாம், அதை இதுதான் முறை அப்படிங்கிறத சொல்லலாம். என்னமோ தெரியல, சொல்லாமலே இருக்கிறாங்க. அவங்களே ஒரு டைமும் குழப்பி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் வணிகம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஊபி மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து 10 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணாலே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக பரவலாக நடக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் உற்பத்தியாளர், யாரெல்லாம் வணிகர், யாரெல்லாம் தங்களுடைய சேவை அளிக்கக்கூடியவங்க, அதாவது வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே, 20 லட்ச ரூபாய்க்கு மேலே ₹1 இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். 20 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க தேவையில்லை. முதல்ல ஈடின்னு ஒன்று, இப்போ எக்ஸைஸ் டியூட்டி, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அதுக்கப்புறம் சேல் டாக்ஸ்னு இருந்தது, இப்போ 2ஆக பிரித்து கட்டிகிட்டு இருந்தது, இப்போ 1ஆ வருது, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி 1ஆ வருது. இதோட முதல்ல பழைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பொருளை உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டேக்ஸ் வரும், மொத்த வியாபாரிகிட்ட வரையில் ஒரு டேக்ஸ் வரும், கீழே வணிகர்கள்ட்ட வரையில் விற்கிற எண்டு பாயிண்டில் ஒரு டேக்ஸ் வரும். இப்போயும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்புட் கிரெடிட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் தயாரித்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, நான் வரியோடு சேர்த்து நான் அதை வாங்கிப்பேன். நான் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கையில் பார்த்தீங்கன்னா, நான் கட்டின வரியை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத நான் அவருக்கு வரியாக போடுவேன். மக்கள்கிட்ட போகையில் அது முழுசாக போய் சேரும். இதுதான் இப்போதைக்கு இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உணவுப் பொருட்கள்லாம் இது வரைக்கும் வந்து நிறைய உணவுப் பொருட்களுக்கு வந்து வரியே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா, அது எல்லாத்துக்குமே இப்போ நிறைய இதுக்கு எண்ணெய்க்கெல்லாம் வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பாமாயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரி இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ கரண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 5% என்னமோ கொண்டு வந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் அதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகுது. இதே மாதிரி நிறைய உணவுப் பொருட்களுக்கு வந்து வரியை வந்து கூட்டியிருக்கிறாங்க. அதனால் விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலை குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நிறைய இதுக்கு வந்து வரி விகிதம் கூடி தான் இருக்க வழியாக குறைஞ்சில்லை. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். பொருட்களுக்கான விலை ஏறையில் அவங்களுக்கு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்து மெழுகுவர்த்திக்கு வந்து வரி கிடையாது, இது வரைக்கும் வரியே கிடையாது. 0% வரியில் தான் வந்து மெழுகுவர்த்தி இருந்தது. இப்போ இன்றைக்கி அது வந்து 12% கொண்டு வந்துட்டாங்க. மெழுகுவர்த்திங்கிறது யார் வாங்குவா? கண்டிப்பாக
ஒரு இப்போ பெரிய இப்போ நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தா ஜென்செட் வச்சிடுறாங்க. இப்போ வீடுங்கள்ல எல்லாம் ஒரு வசதியான வீடுங்களில் பார்த்தா ஜென்ரேட்டர் வச்சிடுறாங்க. வசதி இல்லாத குடிசையில் இருக்கவங்க தான் கரண்ட் போனால் மெழுகுவத்தி வாங்குறது அவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி யாரும் பணக்காரங்க யாரும் பெருசாக மெழுகுவத்தி வாங்குறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத ரீதியாக ஒரு சர்ச்சில் அந்த மாதிரியான வழிபாட்டுக்காக கூடியவங்க இருப்பாங்க. இப்போ இப்போ இந்த மாதிரி பொருட்களுக்கு, அதாவது அவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்களே, விலையை வந்து ஏற்றிருக்கிறாங்களே. கண்டிப்பாக இப்போ வந்து அவங்களை வாங்குறது சிரமம் தானே. இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பலாம். அதாவது நான் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வியாபாரம் பண்ணுறேங்கிறது அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நம்ம கொடுக்குற ரிட்டர்னில் தான் தெரியும் நான் எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கேங்கிற நம்ம கொடுக்குற ரிட்டர்ன்லாம் தெரிய போகும். இப்போ ஒரு வணிகர் இருக்கிறாருன்னா அவர் வந்து மொத்த வியாபாரிகிட்ட பொருள் வாங்குவார். பொருள் வாங்கல பில்லு போட்டு வாங்கியிருப்பார். இப்போ அந்த வணிகரும் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவார். இப்போ நீங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கும். இதெல்லாம் வச்சு உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோங்கிறது அரசாங்கத்துக்கு தன்னால் தெரிய போகுது. ஏமாற்றலாம்னா கண்டிப்பாக ஏமாற்றலாம். பில் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படி தெரிய போகுது? நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அரசாங்கத்துக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறீங்கிறது நீங்கள் தான் சொல்லணும்.